மார்னிங். ஓகேங்க. இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, காலையில் எந்திரிக்கணும். தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறதுக்கு அந்த கனவை நினைவேற்றணும், எந்திரிக்கணும்ல. அதுக்கு மன உறுதி நிறைய வேணும் எந்திரிச்சு வரக்கு. ஏன்னா குளிர்காலம் முன்னாடி அங்கே பேசுன மாதிரி 2 பார்ட் இருக்குது. இதில் கட்டாய தமிழ் அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ். இப்போ சிலபஸ்குள்ளே இருக்காங்க. உதாரணத்துக்கு குடியுரிமைகள் அப்படிங்கிறதுல 10th கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம நிறையா படிக்க வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புனா என்ன, மத்திய அரசுக்கு என்ன பவர் இருக்குது, மாநில அரசுக்கு என்ன பவர் இருக்குது, அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்ன அடிப்படை உரிமைகள் இருக்குது, குடியுரிமைனா என்ன, அடிப்படை கடமைகள் என்ன, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள், இதை பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு போக எப்படி தேர்தல் நடத்துகிறாங்க, யார் தேர்தல் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் நீதிபதி அமைப்புகள். நீதி அமைப்புகள்ங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சாதாரண கீழமை நீதிமன்றம். தமிழ் இலக்கியங்களில் எப்படி அதனுடைய பண்பாடு, சமூகற்று மற்றும் இயக்கங்களை வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு இதை பற்றியெல்லாம் நம்ம படிப்போம். தமிழ்நாட்டில் நடந்த சீர்திருத்தவாத இயக்கங்கள், சீர்திருத்தவாதிகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், 9வது டாபிக். வளர்ச்சி நிர்வாகங்கிறது இங்கே வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் காலை உணவு திட்டத்தை வந்து அரசு பள்ளிகளை முன்னெடுத்தாங்க. ஓகே, வந்து இதே 5 o'clock நம்ம மீட் பண்ணலாங்க. ஓகேங்க. ஓகே, ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நாளைக்கு மீட் பண்ணலாங்க.